வடிவேலும் இனிது ஆதியை தொழுதல் அதனை நிமிர்ந்து அறிவினை சேருதல் அதனை நிமி இனிது இப்படி அறிவுள்ளவரை கனவின் நலவினை வாழ்வதுதான் என முதுமொழிக்கு இணங்க முக்காலமும் உணர்ந்து எக்காலத்திலே நன்மை என்று நிறுத்தினர் கழகம் தன்னை நிகழ்த்தி நாடு போற்றும் நாரதர் என நற்பெயரை பெற்ற மாமணி வர வேண்டும். எனக்கும் என்னை சார்ந்தோருக்கும் நல்லாசி தந்து தாங்கள் வந்த காலத்தை எடுத்து கூறுங்கள் சுவாமி. வாழ்க பெருமகவே, வாழ்க வாழ்க. அற்புதமான வரவேற்பு, பெருமையான வரவேற்பு. எங்கும் எந்த இடத்திலும் நான் காணாத ஒரு அற்புதமான வரவேற்பு. என்ன அழகு தமிழ் இது. தமிழ் கேட்கணுமா ஒன்ன மாதிரி ஆள்கிட்ட தான் தமிழை கேட்கணும். ரொம்ப பேர்ட்ட தமிழ் கேட்கிறேன், வாழைப்பழம் கோழி குஞ்சுன்றியான். இது எல்லாம் உச்சரிக்க தெரியல. உங்க அம்மா கொடுத்த கல்வி எப்படி இருக்கு? நாக்கு சரியில்லை. ரொம்ப பேருக்கு நாக்கு போட தெரியல. உங்க அம்மா கொடுக்குற கல்வி சரியில்லை. பேசக்கூடாது. நீங்க பேசும்போது நான் பேசலாம். இருங்க, பேசக்கூடாது. எனக்கு நீங்க சட்டம் போடக்கூடாது. பேசுறதுதான் வந்திருக்கேன். நான் பேசும்போது நீங்க பேசக்கூடாது. உங்களுக்கு இடம் தருவேன், நீங்க பேசுங்க. நீங்க சரியான ஆளா இருந்தா ஏன்டா பேசுறது நீங்க போங்க. சரி, நான் சின்ன பிள்ளை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பழிச்சிட போகுது. நீங்க பெரிய ஆளு, ஏதோ உங்க பெரிய ஆளுகிட்ட விவரம் தெரிஞ்சுட்டு நான் போறேன். சிறியவர் இல்ல பெரியவர் ஏன் பேசக்கூடாதுன்றீங்க? நான் பேச முடிச்சு. சரி பேசுங்க. நீங்க பேசுன வரைக்கும் நான் சும்மா இருந்தேன்ல, நான் பேசுற வரைக்கும் நீ செபடியன்னு இருக்கணும். பேசவே ஆரம்பிக்கல. நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா வரவேற்பு கொடுத்ததோட நின்னுட்டு நான் பேசவே ஆரம்பிக்கலையே. நீங்க பாடுனீங்கல்ல பாட்டு, அதுக்கு மட்டும் அந்த பாடலை மட்டும் சொல்லுங்க, அதை மட்டும் கேட்டுக்கிறேன். திரும்ப பாடணுமா அந்த பாட்டு? பாட வேண்டாம், அந்த வரிகளை மட்டும். ஆயில் சிறந்ததர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, 1000 உறவினில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தைய அன்பின் எல்லைன்னு பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய்மனம் உண்டு, கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று, தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். வேற என்ன சொல்லணுமா? சரி, அற்புதமான இந்த வரிகள். இந்த வரிகளுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் கேட்கிறேன், அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. தெரியலன்னா கேளுங்க, சொல்றேன். எனக்கு தெரியாது, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் உங்கள்ட்ட. பெரிய ஆளு, யாரையும் பேசக்கூடாது. கையை பிடிச்சு திருப்பி விட்டுருவேன். இந்த உசு கோழி வரட்டுறது, மாடு வரட்டுறது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது. சரிங்களா? அதனால மற்றது தாயின் நெஞ்சம். அதுக்கப்புறம் சொல்லுங்கப்பா. தாயை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம், தாய்மை நிறை. உள்ள பெத்தாலே நான் பெத்தேன்னு சொன்னாளா? ஆனால் பெத்த புள்ளைய தொட்டில வச்சு தான் ஆடைய போட்டு ஆத்துல விட்டாலே அவளும் பொம்பளை தானே, நீங்க பெண் பிள்ளை தானே. உங்ககிட்ட திரும்பி பேசுங்க. இருங்க, இங்கிட்டு பேசுங்க. இருங்க, உங்ககிட்டதான் நான் பேசுறதுக்கு நிக்கிறேன். நீங்க பேசாம இங்கிட்டு திரும்பிக்கிட்டு அங்கிட்டு பேசுனீங்கன்னா நான் அப்புறம் யாரும் பேசு எந்த முகத்தை கேட்கும் போது நீங்க படிச்சு சொல்லுங்க. அப்படி இங்கிட்டு திரும்பி கேளுங்க. ஏன் பயமா இருக்கா? யாருக்கு? அறந்தாங்கக்காரனுக்கா? ஏன் அறந்தாங்கன்னா என்ன? அறந்தாங்க அறந்தாங்க புதுக்கோட்டைக்கு தாங்க. நீங்க அறந்தாங்க கழுத்தை அறுத்து கோழி குஞ்சு தெரியுமா? பாடின பாட்டு கோழி குஞ்சு மாதிரி திருவிங்க பாத்துக்கிறீங்க. நீ கோழி குஞ்சு அறந்தாங்கன்னா நானும் புதுக்கோட்டைக்காரிதான். போயிருக்கிறது தான் மதுரை. நான் கேக்குறது நீ மதுரை சொல்லுங்க. நீ எங்க வேணாலும் இரு, மதுரையில பேசுறியா? உங்களுக்கு 10 கையா இருக்கு. நீ பாடுன பாட்டு, அந்த பாட்டு தான் கேள்வி கேட்கிறேன், வேற எந்த தவறு நான் கேட்கல. சரி, அதுல தாய் பெற்று எடுத்தால பெத்தெடுத்தா நான் தான் பெத்தேன்னு சொன்னாளா? சொல்லல. ஏன் எதுக்கு? நீ எல்லாம் பொம்பளையா? நீ எல்லாம் என்ன மயிருக்கு வாழ்ற அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. அன்னைக்கு கேட்டிருக்கலாமா இல்லையா? குந்தி பெற்றெடுத்தாள் கர்ணனை. மகாபாரதம் படிச்சவங்க நீங்க நிறைய. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஏதோ உலகம் சுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் தெரிஞ்சாது. இப்ப பாடிட்டு அந்த பாட்டை, இந்த பாட்டுல என்ன கருத்து இருக்கு? பெத்த பிள்ளைய நான் தான் பெத்தேன்னு சொல்றதுக்கு யோக்கியதை இல்லாத தாய் என்ன எப்படி தாய்க்கு சிறப்பு கொடுத்து நீங்க பாடுனீங்கன்னு கேக்குறீங்க. அதானே உங்களுக்கு பிரச்சனை?
தாயில் சிறந்தோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்கும் இல்லை, தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம் அப்படின்னு. தன்னலம் இல்ல அப்படின்னா அது என் பிள்ளைன்னு சொல்ல வேண்டியதானே? ஏமா அப்படி அனாதைய விட்டான்னு உங்க கேள்வி இதுதானே. நான் அந்த இடத்துக்கு வரல. அப்புறம் எந்த இடத்துக்கு போனீங்க? நீங்க இடத்த எட்டி பிடிச்சு பாருங்க. நான் சொல்ற இடத்த நீங்க எட்டி பிடிச்சு பாருங்க. இந்த கருத்து 10 20 வருஷம் 30 வருஷம் ஆகும் நான் சொல்ற இடத்த பிடிக்கிறதுக்கு. சரிங்களா? நீங்க தற்பெருமை பேசக்கூடாது. கேள்வி முடிஞ்சிருச்சுல. பாடல் பாடி உங்களை வரவேற்றுருங்க. அதுல நீங்க ஒரு குறையை சொல்லிருக்கீங்க. அந்த குறையை நான் நிவர்த்தி பண்றேன். போங்க, உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன். வாங்க. எனக்கு நீ வாய்ப்பு நீங்க மட்டும் எனக்கு ஆளா? ஆளுங்க தானே வந்திருக்கீங்க. எப்படி என்ன வந்து பாத்துருப்பீங்க? நானு ஆளா இல்லையா? நீ ஆளுங்கிறதுக்கு ஒண்ணு இங்க வர வைக்கல. இருங்க, யாருன்னு நினைச்சு பார்க்க வந்திருக்கீங்க? யாரு? நான் மிருகம் நினைச்சு பார்க்க வந்தீங்களா? இல்ல மரம் செடி கொடிகள்னு என்னை பார்க்க வந்திருக்கீங்களா? ஆளு நினைச்சு தானங்க பார்க்க வந்திருக்கியா? நீங்க எல்லாம் ஒரு ஆளான்றீங்க. இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. கேட்டு தொட்டு வச்சிருக்கீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். மனிதர் உண்டு, மனிதர் மிருகம் உண்டு, மனிதர் தெய்வம் உண்டு, மனிதர் மாணிக்கம் உண்டு. நீ இதுல எந்த ஆளு? நீ சொல்லு. மனிதர் உண்டு, மனிதர் மிருகம் உண்டு, மனிதர் தெய்வம் உண்டு, மனிதர் மாணிக்கம் உண்டு. நீ இதுல எந்த லட்சணம் சொல்லு. நான் சொல்றேன் என் லட்சணத்தை. நீங்க இல்லைன்னு வேணா மறுத்து பேசுங்க. சரியான கொலைமதி. நீ நல்லா படிச்சாலு, நல்ல அறிவுள்ள ஆளு. நான் சொல்றேன் நல்ல அறிவுள்ள ஆளு, படிச்சாலு. இருங்க கலைமதி, கொஞ்சம் அமைதியா பதறாதீங்க. பேசு. பேர் சொல்றதுக்கு தானே புள்ள. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. என்ன பிடிக்காது? எனக்கு பிடிக்குமா? நான் கதைக்கு அப்பாற்பட்டு கலைமதி சொல்றதுக்கு ஐயா, இன்னைக்கு யாரு நாரதர் வேடமிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றது? நாரதர் வேடமிட்டு வர்றாருன்னு சொல்ல முடியுமா? அப்ப கீழ்காத்தி அறந்தாங்கில இருந்து வர்றாரு. நீங்க சொல்லுங்க அறந்தாங்கிக்காரன். போப்பா நீங்க 4 கேள்வி கேளு, நான் 4 கேள்வி கேளு. அவகிட்ட போய் சொல்லுங்க அறுத்து விடுவேன், கோத்து விடுவேன் அப்படின்னா அவள்கிட்ட பேசணும், என்கிட்ட பேசக்கூடாது. சரிங்களா? அவ யாருன்னு சொல்லுது? கலைமதிப்பா நாரதர் அப்படின்னு சொல்ல முடியும். உங்க பேரு கலைமதி தானே? இது வேண்டாம். இருங்க நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன். கலைமதிக்கும் தேன்மொழிக்கும் இங்க மேட்டர் கிடையாது. சரி, வள்ளிக்கு நாரதர் தான் தர்க்கம். வள்ளிக்கு நாரதர். சரி, மனிதரில் இருங்க. மனிதரில் மனிதர் உண்டு, மனிதரில் தெய்வம் உண்டு. சரியான ஆளு. பேசியா? மனிதரில் தெய்வம் உண்டு, மனிதரில் மாணிக்கம் உண்டு. நீங்க இப்ப நான் என்ன லட்சணம் நீ அப்படின்னு கேட்டீங்களா? என் லட்சணத்தை சொல்றேன். நீங்க வேணா சரியான நாரதர் நல்லா படிச்ச கலைமதியா இருந்தா நீங்க அது இல்லன்னு மட்டும் மறுத்து பேசுங்க. மனிதரில் தெய்வம் கலைமதி சொல்லாத. சொல்லு. நாரதரே பயப்படுவார். என்னது கலைமதினா பயப்படணும். யாருக்கு? அறந்தாங்க காரணம் கொலை ஆக்குறேன். ஐயா போப்பா. அட போத்தா. போப்பா. நான் பாத்துட்டேன். உன்னையாவது நிறைய ஆளை பாத்திருக்கீங்க உங்களை ஆட்டம். சரிங்களா? சொல்லி நாகரிகத்தோட பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஆரம்பத்துல நிறைய விஷயங்கள் தொட்டு வச்சீங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு உள்ள ஒரு அம்மையா இருக்காரு, அவங்களோட பேசுறதுதான் சிறந்ததுன்னு சொன்னீங்க. ஒரு விஷயம். அடுத்து யாகத்துல எத்தனை யாகம் இருக்கு? இல்ல பிரம்ம யாகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்களே. இப்ப அதெல்லாம் நான் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்க கேட்டுருக்கீங்க நான் பாடின பாடல்ல குந்தி தேவி குழந்தைய பெத்தா விட்டுட்டாலே என்ன காரணம் சொல்ற பதில் சொல்றேன். சரி அமைதியா இருங்க. என்ன இப்படி பயப்படுறீங்க? இவ்வளவு பயம் வந்துருச்சு உங்களுக்கு? நான் கூட நான் எவ்வளவு இல்ல யாரு. சரி பாப்போம், விடுங்க யாரு மாட்டுறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு. அடுத்து என்ன சொல்லிருக்கேன்? என்ன லட்சணம்னு? நான் மனிதருள் தெய்வம். மனிதருள் தெய்வம். சரியான நாரதர் இல்லைன்னு வேணா நீங்க மறுத்து பேசுங்க. ஒண்ணு முடிஞ்சுச்சா? அது இருக்கட்டும். அடுத்து அன்னைய பத்தி பேசுற. குந்தி தேவி பெத்த உடனே விட்டுன அந்த சின்ன பிள்ளைன்னு சொன்னீங்களா? நீங்க வந்த உடனே சின்ன பிள்ளை எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க பெரிய ஆளு அப்படின்னு. சின்ன பிள்ளை புத்தி எல்லாம் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அறிவு எட்டாத மாதிரி தான் இருக்காங்க. சிறியவருக்கு சொல்லி செய்வார் சிறியர், சொல்லாமல் செய்வார் பெரியவர், சொல்லியும் செய்யாதவர் கையவர்னு இருக்காங்க. நீங்க சின்ன பிள்ளைன்னு வாய்க்குங்க சொன்னீங்களா? இந்த மாதிரி சின்ன புத்தி எல்லாம், அந்த மாதிரி சின்ன பிள்ளை புத்தி எல்லாம் அப்படிதான் இருக்கும். உயர்ந்தவர் துர்வாச முனிவர் 1 வருட கால பணிவிடை செய்கிறார்.
கோபமே உருவானவர். அந்த கோபத்தை வரவிடாமல் ஒரு வருட காலம் ரொம்ப அமைதியாக அவருக்கு பணிவிடை செய்தால் அந்த பணிவிடையின் நன்மை கருதி மந்திரத்தை சொல்லிட்டார். மந்திரத்தை கொடுத்தது யாரு? யாருக்கு? வயசுக்கு வந்த பிள்ளைக்கு. அறிவு வேணாம் இந்த முனிவருக்கு. நீங்க கேட்டீங்களா என்ன மயிருக்கு பிள்ளைய வச்சு விட்டா அப்படின்னீங்கல்ல. மயிர் நீக்கும் உயிர் வாழ கவரை மாட்டீங்க. அட பாவியலா, வீடியோ ஓடி 2 தடவை சொல்லிருக்கீங்க. மாங்கறது 2 தடவை சொல்லிட்டீங்க. மாங்கறதோட ஒரு தடவை முன்னாடி ஒரு தடவை முழுமையா சொல்லிட்டீங்க. இன்னொரு தடவை பாதியோட விட்டுருக்கீங்க. நான் ரொம்ப கவனமா இருப்பேன். புரியுதுங்களா? அதே ஒளிநாடாவில இப்பவே பார்த்து விடுவேனா? சரிங்களா, விடுங்க. அப்ப நான் கேக்குறேன், அப்ப இந்த துருவாச முனிவர் மந்திரம் கொடுத்தாரு அப்படின்னா, ஒரு வயது வந்த பெண்ணுக்கு, ஒரு கல்யாணமான பெண்ணுக்கு மந்திரத்தை கொடுத்தா இவர் சரியான அறிவுள்ள நாரதர், அறிவுள்ள முனிவர். அவர் என்ன பண்ணிட்டாரு? சின்ன குழந்தைக்கு கொடுத்துட்டாரு. இந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணா? அறியாத வயசுல ஏதாவது செய்யதானே செய்யும் சேட்டைகள். எவ்வளவு பிள்ளைகளா இருந்தாலும் சேட்டை செய்யும். அப்பதான் அதையே செஞ்சா. இருங்கன்ட்டு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க, உங்களுக்கு வாய்ப்பு தரேன். ரொம்ப பதஷ்டமா இருக்காதீங்க. அதெல்லாம் உங்களெல்லாம் ஒண்ணுதான் காட்டியெல்லாம் கொடுத்துட மாட்டேன். சரிங்களா? உங்களோட நான் பேசணும்னு தான் வந்திருக்கேன். உங்களுக்கே நல்லா தெரியும். உங்க ஆள் மனசு, உங்க ஆள் மனசு, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நம்ம வந்தா இந்த பிள்ளை பேசணும்னு ஆசைப்படும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதனால பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நான் இடம் கொடுத்தா பேசுங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அம்மா சின்ன குழந்தை தானே, இது என்ன பண்ணிருச்சு, மாடத்துல நின்றுகிட்டு காலை கதிரவன் வந்தார். கதிரவன் யாருன்னு தெரியுங்களா? காலை கதிரவன் சூரிய பகவான் வர்றார். சூரிய பகவானுடைய ஒளியை பார்த்த உடனே இந்த முனிவன் நமக்கு 5 மந்திரத்தை கொடுக்கிறாரு, இது பழிக்குமா பழிக்காதான்னு சோதிக்கும் பொருட்கள தான் சொல்லாமல் செய்வர் சொல்லாமல் செய்யார் சிறிவர் சொல்றாங்க. நம்ம சொன்னாலும் சின்ன பிள்ளைங்க செய்யாது, சேட்டை பண்ணிக்கிட்டு. அப்ப சூரிய மந்திரத்தை நினைச்சு சொல்ல அவர் நேரா வந்தவர் என்ன பண்ணணும், அவர் பெரியவர் தானே, உலகத்துக்கே ஒளிய குடிக்கக்கூடிய ஆதவன் தானே. ஆதவன் என்ன பண்ண, சின்ன பிள்ளை கூப்பிட்டுருச்சு, இந்த சின்ன பிள்ளைக்கு குழந்தைய கொடுக்க கூடாதுன்னா அவருக்கு வேணும். உங்களோட சேர்ந்த ஆளுக தானே, உங்களுக்கு பூராமே அந்த அறிவு தான் இருக்கும். 4 அறிவு தான் இருக்கும். நம்ம எல்லாரும் 7 அறிவுன்னு சொல்றோம். அப்ப அவர் என்ன பண்ணாரு, என்னுடைய மந்திரத்தை சொல்லி என்னை அழைச்சிட்டே இல்ல, அப்ப என்னுடைய அம்சமாக உனக்கு ஒரு குழந்தை தோற்றுவிக்கப்படும் சொல்லிட்டார், கொடுத்துட்டார். இந்த அம்மா குழந்தை கையில இருக்கு. நான் கேட்கிறேன், நல்ல மகாபாரதம் படிச்சவங்களா இருந்தா குந்தி தேவியினுடைய தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். குந்தி தேவியினுடைய தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். வியாசகர் எழுதினார் மகாபாரதத்தை. வியாசகர் சொல்ல விநாயக பெருமான் எழுதினார். ஸ்ரீவில்லிபுத்ரா தமிழாக்கம் செய்தார். வாரியார் சுவாமிகளும் ஒரு மகாபாரதத்தை தழுவி எழுதியிருக்கிறார். இவ குந்தியினுடைய தன்மை என்ன அப்படின்னா, குந்தி தேவி குழந்தை பெத்தான்னு யாரும் சொல்ல முடியாது. மகாபாரதம் படித்தவர்கள் குந்தி தேவிக்கு நரை திரை பின்னி மூப்பு சாக்காடு ஐவகை குணங்களுக்கு அப்பாற்பட்டவள் அப்படின்னு தான் படிச்சிருக்க முடியுமே தவிர அவளுக்கு எல்லா குணங்களும் உண்டு, கருத்தரித்து ஒரு குழந்தையை பெக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு பேச முடியாது. குந்தி தேவி குழந்தை பெக்கல, சூரிய பகவானுடைய அருளாலே கையில் தோற்றுவிக்கப்பட்டது. கருணாகப்பட்டவள் பார்த்துட்டா, சின்ன பிள்ளையா இருக்கும். நம்ம முனிவர் கொடுத்துட்டாரே, நம்ம மந்திரத்தை சொல்லிட்டோம், காலை கதிரவனும் வந்து குழந்தை கையில கொடுத்துட்டாரே, இதை என்ன பண்றது? உளவாய மூடனாலும் மூடலாம், ஊர்வாய மூட முடியுமா? 4 பேரும் 4 விதமா பேசுவாங்களே என்ற ஒரு அச்சத்தால் அங்கே ஒரு பெட்டியில வச்சு தன்னுடைய தாவணி ஆகப்படுத்த சேலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் வச்சு அனுப்பிட்டா. நதியில போன பிள்ளை எடுத்து வளர்த்த அதிரதனும் ராதையும் தேரோட்டி அந்த பிள்ளை கடைசியில சுத்து முத்தி எங்க சொல்லுவாங்க, எங்கும் சுத்தி ரெங்கனை சேவிக்கணும்னு, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில கௌரவர்கள்கிட்ட வந்து சேர்ந்துச்சு. அந்த கௌரவர்கள்கிட்ட தான் உன் பிள்ளை இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுத்தது யாரு தெரியுமா? இவங்க பாட்டேன். நீங்க கேட்டீங்கல்ல, நீங்க எப்படி இப்படி சொன்னீங்க, எப்படி இந்த பாடலை பாடலாம்? அப்ப அம்மாவுக்கு பெருமை இருக்கா அப்படின்றதுதான் இந்த கேள்விக்கு அர்த்தம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம், மண்ணுயிர் காப்பவர் மாபெரும் தெய்வம், அன்னை பிதாவும் முன்னர் தெய்வம். அம்மாவை சிறப்புன்னு பாடிருக்கிய, அப்ப அம்மா செஞ்ச வேலையா இது அப்படின்னு கேள்விதானே. அம்மாவா அவ ஆனாளா? எனக்கு அது பதில் சொல்லணும். கருவாகி உருவாகி அவளுடைய யோனி வழியில் இருந்து பிறந்தவனா கர்ணன்? இதுக்கு பதில சொல்லுங்க பாப்போம். சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்ல இருக்காள், சொல்லில் பயனலா சொல். எல்லாரையும் பேசலாம்,
எல்லாரும் மகாபாரதம் பேசலாம். ஆனா என்ன பொறுத்த வரையிலும் 18 பருவம் படிச்ச ஆளு யாரோ அவங்க மட்டும்தான் இந்த கீக்காத்தியான் கலைமதி கிட்ட பேசலாம். இல்லைன்னா அறுத்து கோர்த்து விடுவேன். என்னென்ன பருவம்னு தெரியுமா? ஆதி பருவம், சபா பருவம், ஆரண்ய பருவம், அதுக்கப்புறம் பிராட பருவம், பீஷ்மா பருவம், அதுக்கப்புறம் சல்லிய பருவம், சப்தீக பருவம், ஸ்ரீ பருவம், கர்ண பருவம், துரோண பருவம், சல்லிய பருவம், துரியோதன பருவம். 10 பருவம் வில்லிபுத்தூரார் எழுதுனது. இன்னும் 8 பருவம் மிச்சம் இருக்கு. எங்க யாராவது சொல்லு பாப்போம். இன்னும் 8 பருவத்தை சொல்லு பாப்போம். 18 பருவம் மகாபாரதம் வில்லிபுத்தூரார் எழுதுனது 10 பருவம் தான். எல்லாத்தையும் நான் வெளிச்சம் போட்டு காட்டவா? நீங்க பேசுறீங்க, அற்புதமான பேச்சு, அழகான பேச்சு. சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்ல இருக்க சொல்லில் பயனடா சொல். தமிழ் சொல், தமிழ் மகள். நல்லா பேசுனீங்க. இந்த பேச்சுக்கு நான் தலை வணங்குறேன். எதுக்குன்னு கேளுங்க, உங்க தமிழ் சொல்லுக்காக. ஆனா நீங்க பேசுற பேச்சுக்கு இல்ல. ஏங்க, ஒரு சின்ன பிள்ளை ஒருத்தர் போய் வேலை பார்க்கிறா, அவன் கூலி கொடுக்குறான், அந்த ரூபாயை வாங்குறிய, அதை கொண்டு போய் நீங்க செலவு பண்றீங்க. இதானுங்க உண்மை. துர்வாச மகரிஷியிடம் அந்த பெண்ணு பணிவுடை பெண்ணா இருக்கா. இவ செய்த நற்காரியத்தை பார்த்து வாழ்க்கை அப்படி யோசனை பண்றேன். இவன் புருஷன் சாவாங்க போறான், இவ புள்ள பக்க முடியாது புருஷனோட சேர்ந்து. அப்ப எப்படி புள்ள பக்க முடியும்? இந்த சந்ததி எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக மந்திரத்தை கொடுத்தான். 5 மந்திரம். முனிவன் கொடுத்தா சாதாரணமா இருக்குமா? உங்களுக்கு தனாவட்டு, திம்முரு, உங்க அக்கியம், இத சோதிச்சு பாப்பன்னு நினைச்சிய. சின்ன பிள்ளை, வயசுக்கு வரல. ஆனா நீங்க சொன்னீங்க வயசுக்கு வந்தோம்னு. ஓடிக்கிட்டு இருக்கு. பாரதம் பேசணும்னா தெளிவா பேசணும். அந்த பிள்ளை வயசுக்கு வரல. நான் அதை சொல்லவே இல்லை, சுட்டி காட்டவே இல்லை. நீங்க இந்த மயிருன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதைத்தான் நான் சுட்டி காட்டினேன். ஒரு தடவை சொல்லிட்டீங்க முழுமையா, அதுக்கப்புறம் பாதி வரைக்கும் வந்துருச்சு சுவாமி அப்படின்னு. அவன் ஆரம்பத்துல இருந்து அவ சின்ன பிள்ளைன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும்? மந்திரத்தை கொடுத்தாரு, கொண்டு வர்றா. வந்தது எந்த நதிக்கரை வந்தா பார்த்தா, ஒரு மந்திரத்தை எடுத்தா உச்சரிச்சா. எங்க எந்த நதிக்கரை அப்படின்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க தெளிவா நல்லா படிச்சிருக்கீங்க, பெரிய ஆளு. ஏன்னா அந்த பகுதிக்கு வரக்கூடிய அமைப்புலே போட்டிருக்கூடிய பெரிய ஆள் நீங்க. நான் சும்மா சின்ன பிள்ளை, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் சும்மா தான் வந்திருக்கேன், சரிங்களா? அப்ப அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்றார். அப்ப சூரியன் வர்றான். சூரியன் இறங்கிட்டா என்ன ஆகும்? இப்ப சித்திரை மாத்த வெயில், ஒரு உள்ள வீட்டுல தங்க முடியல. அப்ப சூரியனே நேரடியா வந்தா என்ன ஆகும்? அந்த பிள்ளை ருதுவாகலைங்க. அதாங்க உண்மை, இதாங்க கதை, இதான் பாரதம். ருது ஆகல, வந்துட்டியா, இந்த புள்ள மயங்கி விழுகிறா. ஏத்தா நீ தானே என்ன கூப்பிட்ட, எதுக்குமா அப்படின்னு கேட்கல. இல்லைங்க, துர்வாசரை கொடுத்தாரு, நான் மந்திரத்தை நான் ஜபிச்சேன், இது உங்களுக்குன்னு தெரியாதுங்க. வந்துட்டல்ல, அனுகிரகம் செய்யணுமா இல்லையா? சிருஷ்டியில எத்தனை வகை சிருஷ்டி இருக்கு? இந்த யாகத்துல எத்தனை வகை யாகம்ன்ற பிரம்ம யாகம்னா என்னன்னு கேட்டீங்களா? அது மாதிரியா? அப்படி இல்ல, அந்த இடத்துக்கு வர வேண்டாம். சரி, அதெல்லாம் நீங்க பேச போனீங்கன்னா நான் வருஷம் ஆயிரும். பேசணுங்க, அதுக்கு தானங்க வந்திருக்கான். இல்ல அது கீழ்காத்திருங்க, கீழ்காத்தி கலைமதி அறந்தாங்கிக்கார அறுத்து விடுவீங்க. இல்ல நீங்க பேச்சு அறுக்குறீங்களா, இல்ல சும்மாவே உண்மையாலுமே பேச தெரியல என்னால அப்படின்னா கழுத்து அறுக்குறீங்கன்னு பாக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இப்ப உண்மையை சொல்லி அறுக்கிறேன். இப்ப பாப்பா இப்ப அறுத்துக்கிட்டு தான் இருக்கிய. நான் உண்மையை சொல்லி அறுக்கிறேன் உங்க கழுத்தை. அப்ப வர்றேன், வந்தவன சொன்னா, அத்தா நீ என்ன கூப்பிட்ட, நான் வந்துட்டேன், உன் உடம்பெல்லாம் விழுத்துருச்சு, என்ன செய்ய, நீ பருவமடையில, நான் வந்துட்டேன், என் மந்திரத்தை சொல்லிட்டேன், நான் என்ன செய்ய, எதுக்காக என்ன கூப்பிட்ட கேக்குறான் சூரியன். ஐயா எனக்கு தெரியாது,
துர்வாசர் மந்திரத்தை கொடுத்தாரு. உச்சரிச்சேன், வந்துட்டிய. அப்படியா? உனக்கு புள்ள பேர் கொடுக்கறதுக்காக இந்த மந்திரம் உச்சரிச்சது. அப்பா புள்ள பேரை கொடு. இதுதான் பாரதம். இப்ப என்ன செய்யலாம்? பருவமடையாத பெண்ணு, அந்த பெண்ணுக்கு எப்படி புத்திர பாக்கியம் கொடுக்கலாம்? எப்படி கொடுத்தான்? சூரியன் எப்படி கொடுத்தான்? கர்ணன் எப்படி பிறந்தா? திரும்ப எப்படி பாண்டுக்கு குந்தி தேவி பொண்டாட்டி ஆனா? இது மகாபாரதம். நீங்க சரியான ஆளு. உங்ககிட்ட திரும்பி பேசுங்க அண்ணே. நான் இங்கிட்ட திரும்பிட்டதா சிரிச்சிருவேன். ஏன் என்னை தொலைஞ்சிட்டு போகுதுன்னு விட்டு போயிருவேன். எது எது எதை தொலைஞ்சிட்டு இந்த சவுடால் பேசிதான் என்கிட்ட ஆகக்கூடாது. நான் ஒரு விஷயம் தெரியுங்களா, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எனக்கு உண்மையா பேசி சண்டை ஓடத்தாங்க வரும். சத்தியமானு சொல்றேன். முனியசாமி சத்தியமா, கருப்பசாமி சத்தியமா, எங்க குலதெய்வ பேரு அழகர் மலையாம சத்தியமா, உண்மையா பேசி தவறுனாதான் எனக்கு சண்டை போட வரும். இந்த பொய்யா நீ 2 கேள்வி கேளு, நான் 2 கேள்வி கேட்கிறேன், அப்படி சண்டை போட சத்தியமா எனக்கு வராது. என் தொழிலுக்கு பொதுவா புரியுதுங்களா? இன்னைக்கு உங்ககிட்ட நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த 4 கேள்வி கேளு, 10 கேள்வி கேளுன்னு சண்டை ஒரு அவங்கள்ட்ட போய் பேசணும். இன்னைக்கு நான் உண்மையாக உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கேன். நீங்க ஆரம்பத்திலே வந்து தனிமையா இருக்கும் போது 2-3 வார்த்தைகளை விட்டுட்டீங்க. ஒரு வார்த்தை வெள்ளம், ஒரு வார்த்தை கொள்ளு. உங்களோட நான் சண்டை ஓடணும் தான் வந்திருக்கேன். புரியுதா? திரும்ப மகாபாரதத்துக்குள்ள அரைச்சமாவே அரைக்கக்கூடாது. நீங்க கேட்டீங்க, எங்க பாடின பாட்டுல என்ன இதுக்கு பதில் நீங்க நான் சொல்லிட்டேன். அவர் ருதுவாகவே இல்லையா? கற்பம் தரித்து குழந்தை பிறக்கல, அவருடைய அனுகிரகத்தாலே குழந்தை தோற்றுவிக்கப்பட்டதுன்னு ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிட்டேமா? பின்னாடி வாங்க. பேச மாட்டேன். ஏன் தாய் யாரு தெரியுமா? கலைவாணி, காதம்பரகாளி. என் ஊரு கீக்காத்தி, ஆத்துக்கரையில இருக்கா. குட்டச்சி அம்மா தானே? அது பஞ்சாதி. பஞ்சாதியில கிழக்கு மேற்கிட்டு இருக்கா. கிழக்கிட்டு இருக்கவ அல்ரகாளி, வடக்கிட்டு இருக்கவ என் தாய் வீரமகாளி. அவள ஆதிபர தாய்க்கிளை நான் உட்கார்ந்துருக்கேன். என்ன மிஞ்சிரி போயிருவேன்னு வச்சுக்க. என் தாயினை விட்டுருவா. ஆயிச்சோடலாம் பேசக்கூடாது. ஆல்ரவுண்ட் அப்புறம் நொறுக்கி விடுவா. நொறுக்கி எல்லாத்தையும் அடியா அப்பா பாத்துக்கிறங்க. ஆமா, இப்ப நான் கேக்குறேன், யாகத்தை பத்தி பேசுறீங்கல்ல, யாகத்தை பத்தி பேசுறீங்க. அந்த இடத்துக்கு யாகத்துல அதெல்லாம் முடியாது. நீங்க அப்புறம் நீங்க ஏங்க தொட்டு உள்ளவங்கள்ட்ட பேசுறவங்க யாகம் என்ன, அர்க்கியம் என்ன, என்ன செய்யணும், என்ன தர்ப்பணம் பண்ணணும், நான் எல்லாம் சொல்றேன். அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, கீக்காத்தியா கொலையை அறுத்து விடுவேன், சும்மா அறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் இப்ப அறுக்கிறேன். இந்த இருக்கு அப்படியாரு கோவில் ஏங்க, நாங்க பேசுற தூங்குற மாதிரி வருதா? தூக்கம் வருதா? வச்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம், தூங்கட்டும் அப்படின்றியா? அப்ப நாங்க பேசுற தூக்கம் வருதா உங்களுக்கு? இதுல என்ன விஷயம் வருங்க? அவங்க பேசுறாங்க, பாரதம் பேசுறாங்க. அந்த பாரதத்துல அவங்க பேசுனது உண்மையா? அதான் பிரச்சனை. புரிஞ்சு வச்சு உண்மை பொய், பொய்னா பேசுங்க, நான் அப்ப அதில் பேசுறேன். உண்மைனா ஏத்துக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை வாங்க. கண்டு பீலிக்கிற கண்டு மொழிமாதே வந்திருக்கும் நாடு சொல் போதே வாழ்ந்திருக்கும் தொண்டை நாடு சுவாமி. நாடு 3 நாடுதான். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. இந்த வாயில வந்துருச்சுல. உண்மைதானே சொல்றேன். சரி, தொண்டை நாடு எங்க ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லா தெரிஞ்சுங்க. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து. 3 நாடு தானே. ஆமா, மும்முரசும் முத்தமிழும் முக்கொடியும் மூவேந்தரும் ஆண்டிருந்த நாடு சேர சோழ பாண்டிய நாண்ட நாடுகள். அப்புறம் எங்க வந்துருச்சு உங்க தென்னாடு? உங்க நாடு வந்துச்சு தென்னாடு. எதுக்குல? பாண்டிய சோழ நாட்டை ஆண்டது ராஜராஜ சோழன். அவருடைய முன் வம்சத்துல வந்தவர் யாரு அப்படின்னா திருமாவளவன் என்று சொல்லக்கூடிய கரிகால சோழன். கரிகால சோழனுக்கு ஒரு நாகக்கன்னிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை நேரம் அப்பனை தேடி வந்துருச்சு. ஏய், நீ தானே அப்பன்? நான் உன்னை எப்ப வச்சிருந்தேன்? வச்சிருந்தேன். ஏய், பெத்த அப்பன்னு பேசிக்கிட்டு உனக்கு எப்ப புள்ள உனக்கு எனக்கு நாரதர
இல்ல ஒரு சாத்து சாத்துனா அப்புறம் நீங்க கீழ்காத்திலே போய் விழுந்துருவீங்க. போப்பா இருப்பா. அவன் என்ன பண்றாங்க, நான் யாரு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு கேக்குறாங்க. கேட்ட தொட்ட கதைக்கு சொல்றேங்க. இந்த தொண்டை நாடு எங்க இருந்து வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, உங்க நடு வீட்டுல இருந்து வந்துச்சுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரிகால சோழன் என்ன பண்ற, டேய் வாடா நீ எனக்கு மயண்டா வாடா, ஏண்டா இவ்வளவு கோபப்படுற, அம்மாவோ நானோ சேர்ந்து எடுத்த முடிவுதான். உனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் என்னிடம் அனுப்பி வை, நான் அவனுக்கு தகுந்த ராஜ்யத்தை தருகிறேன்னு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன். உங்க அம்மா நல்லா இருக்காடா? ஏய் டேய் டேய் படிப்பேல நாய்களா, டேய் சின்ன பிள்ளை, டேய் சின்ன பிள்ளை படிப்பேல, அட மானகட்ட நாய்களா, இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருக்குமா? மானகட்ட பொம்பளை பிள்ளை இப்படி இருந்திருக்குமா? இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய அந்த நாடு பெற்றிருக்குமா? ஏங்க அந்த பொம்பளை பிள்ளை நாகக்கண்ணின்னு சொல்லிட்டேன். நாகக்கண்ணினா எந்த இனத்தை சேர்ந்தவர், எந்த குலத்தை சேர்ந்தவங்க? ஒரு சாதாரண பூலோகத்துல ஒரு பொம்பளை பிள்ளை பெண்ணா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, இது இந்த வார்த்தைகள்லாம் அவ உருத்தாவ நியாயம். நாகக்கண்ணி எந்த உலகத்தை சார்ந்தவங்க சொல்லுங்க. அப்படியா? கொஞ்சம் மல்லாக்கப்படுத்திக்கிட்டு நீங்களே காரிக்கிட்டு உங்க மூஞ்சில துப்பிக்க கூடாது, புரியுதுங்களா? பார்த்து பேசணும். நீங்க ஆரம்பத்துல சொல்லிருக்கீங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு. ஒரு வார்த்தை மட்டும் ரொம்ப, வார்த்தைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு தெரியுமா? வார்த்தைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குங்க. என்ன சொன்னாலும் அந்த வார்த்தை பழிக்கணும். அது நாரதருடைய நாவல இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மிகப்பெரிய சக்தி இருக்கு. சாதாரண வார்த்தைகளுக்கே சக்தி இருக்குன்னா உங்க நாவல இருந்து வர்ற வார்த்தைகள் சக்தி இருக்காதா? மயிருன்றீங்க, என்ன இதுக்கு அவ பெத்தான்றீங்க, என்ன பேச்சு பேசுறீங்க? நாரதர் மாதிரியா பேசுறீங்க? என்னைய தமிழச்சின்னு சொல்றீங்க, தமிழ் சரியா உச்சரிப்பீங்க. எனக்கு தான் அவ்வளவு படிப்பறிவு உள்ள, நிஜமாலுமே உங்க அளவுக்கு நான் உயர்ந்த பட்டமெல்லாம் நான் படிக்கல, சும்மா நான் படிச்சது கொஞ்சம் தான். ஏன்னா அதுல ஏதோ உங்களை மாதிரி அறிவாளிகள் எல்லாம் சந்திச்சு தமிழை இப்படிதான் உச்சரிக்கணும், தமிழை இப்படிதான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நான் கத்துக்கிட்டேன். ஆனா நீங்க இன்னும் பாருங்களேன் தன்னடக்கத்தோட இருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் ரொம்ப சின்ன பிள்ளை, ஆளுதான் குருவி குஞ்சு மாதிரி தெரியுங்களா உங்களுக்கு? ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் சொன்னாங்க. ஆளும் வளரல, அதுவும் வளர்ந்திருக்கா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நான் சொல்றேன், அவர் வந்தாரு, இவர் சொன்னாரு, உங்க அம்மாக்கு கொடுத்த வாக்குடா. அதனால இந்த சோழ நாட்டுல இருந்து 20 கால தூரத்தை ஒதுக்கி உனக்கு நான் தர்றேன். அப்படியே அவன் தொண்டை மலரோட வந்தான். தொண்டை மலரோட வந்தா உனக்கு ஆத்தொண்டை சக்கரவர்த்தி பேர். இந்த தொண்டை மலரோட வந்ததுனால தொண்டை சக்கரவர்த்தி பேர் வச்சு இதை நீ ஆள்றா அப்படின்னு 20 கால தூரத்தை சோழ நாட்டுல இருந்து பிரிச்சு கொடுத்து தொண்டை நாடுன்னு பெயர் சூட்டி அவனை அந்த தொண்டை நாட்டுக்கு மன்னன் ஆக்கினான். அதனால ஆன்றோர்களும் சான்றோர்களும் உழைக்க பெற்ற நாடு. 18 சித்தர்கள் இருக்காங்க, 12 ஆழ்வார்கள் இருக்காங்க, 63 நாயன்மார்கள் இருக்காங்க. தொண்டை நாட்டுல எத்தனை அறிவாளிகள் பிறந்திருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தொண்டை நாட்டு எதுல வந்து பிரிச்சாங்கன்னு கேட்டீங்கல்ல, தொண்டை நாட்டுல எப்படிங்க தொண்டை நாடு ஆண்டவர்களுடையதுன்னு சொன்னாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொன்னேன். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை வளனார் அதை விட்டுருங்க, தொண்டை நாடே வேணாம் விடுங்க. அடுத்த நாட்டுல இருந்து பிரிஞ்சு வந்த நாடு சேர நாடு வேலை உடைத்து. சோழ நாடு சோறு உடைத்துனா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அதிகமாக நெற்களஞ்சியம் விளையக்கூடிய நாடு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், காவேரி தாய் வர்றதுனால அதிகமா விவசாயம் பண்ணக்கூடிய பகுதி சோழ நாடு ஒண்ணு. அடுத்து வருடம் ஒரு தடவை, நான் சுருக்கமாக சொல்றேன், வருடம் ஒரு தடவை ஒரு முறை ராஜராஜன் கட்டினார் பாருங்க பெருவுடையார் ஆலயத்துக்கு முன்னாடி அன்னதான அபிஷேகம்னு ஒண்ணு நடக்கும். அது சோறு கண்ட இடம் சொர்க்கம். அது சோறு இருக்கிறனால சோறு உடைத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா பழமொழின்னு ஒண்ணு இருக்கு சுவாமி, மாடடித்த, அதாவது மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்த பாண்டிய நாடுன்னு சொல்லுவாங்க. சாதாரண ஆளு சொன்னதில்ல, யானை மாடு கட்டின போரடிச்ச பத்தாதுன்னு சொல்லி பக்கத்து நாட்டுல இருந்து சேர நாட்டுல இருந்து யானைகளை வரவழைச்சு போரடிச்சிருக்காங்க. அப்புறம் ஏன் பாண்டிய நாட்டை சோறுடைத்த நாடுன்னு சொல்லல? சொல்லுங்க பாப்பா, பேசுங்க. வணக்கம் சொல்லவா? அதுக்கு தானே வந்திருக்கான், சொல்லுங்க. கீழ்காத்தி மலக்குடிப்பட்டி சும்மா சின்ன குக்கிராமா, நானும் குக்கிராமன் தான். யாரு சொன்னது எங்க கிராம குக்கிராமன்? பாருங்க, ஆணை கட்டி போரடித்தால்
மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி ஆணை கட்டி யானை கட்டி ஆணை இல்ல யானை கட்டி போரடித்த பாண்டிய நாடு பாண்டிய நாடு அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன காரணம்? பாண்டிய நாடு எல்லை எவ்வளவு? கேட்டதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு அப்புறமா போங்க. அடுத்த இடத்துக்கு தொட்டு தொட்டு வைக்க கூடாது. நீங்க ஏற்கனவே நிறைய விஷயங்கள் தொட்டு வச்சிருக்கீங்க, அதெல்லாம் தொட்டு பேசணும். அதுக்கப்புறம் நம்ம போவோம். இல்லங்க, நீங்க பெரிய ஆளுங்க, நான் சின்ன பிள்ளைங்க. அப்புறம் சரி, பாண்டிய நாடு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்ற. பாண்டிய நாடு எந்த அளவுல இருந்து எந்த அளவு எனக்கு தெரியாது. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்புறம் என்னத்துக்கு கேள்வி? அப்புறம் என்ன இதுக்கு நீங்க நான் சின்ன பிள்ளை எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா ஒண்ணுமே தெரியாதவர் எதுக்கே வர்றீங்க? நான் கேக்குறேன், ஒண்ணுமே தெரியாம எதுக்கு வர்றீங்க? நீங்க எதுக்கு வந்தீங்க? கவனம் புடிச்சுக்கிட்டு. நான் காவல் பார்க்க வந்திருக்கேன். ஊருக்காரெல்லாம் ஏமாத்துறதுக்கா? நீங்க தான் உலகத்தை சொல்லவா? உங்க நாடோட எல்லையா சொல்லவா? உங்க நாட்டோட எல்லையா சொல்லவா? ஐயா கலைமதி அவர்களே, நான் சொல்றேன். நாரதர் அவர்களே சொல்றேன். முதல்ல நான் கேட்டது என்ன, நான் உங்களை மட திறந்திருக்கேன். பெரிய கடல் போகுது, கடல்ல இருந்து ஒரு வாய்க்காலா பிரிச்சு அதுல மட திறந்திருக்கேன். அதை அடைங்க, அப்புறமா உங்களை நான் அடைக்கிறேன். இன்னொரு விஷயம், மடிய திறந்து நீங்க விடுறது பெரிய அடைக்கிற விஷயம் இல்ல, ஆனா ஊர கிணறி அணைக்கிறதான் பெரிய விஷயம். கம்மா நிறைஞ்சுனா புறகிற கசியும். என்னை பத்த அப்பா மாருக சகோதரமார்கள் எல்லாரும் சென்று இந்த உங்க பாண்டிய நாட்டுல சுமந்தாரெல்லாம் மண்ணு பிட்டுக்கு போட்டா புறகரை அடிச்சுப்பலாம். ஆனா அங்கே நிரம்புனா புறகரை கசியும், புறகரை அடைக்கலாம். சரி, கசீர் எதையாவது அடைங்க. ஆனா அந்த கிணறு இருக்கு பாருங்க, அதுல கிணறு, அது தெளிவான தண்ணிங்க, சுவையான தண்ணி. அதை குழப்ப முடியாது. குட்டையை குழக்கலாம், குட்டையை குழப்பினா ஏதாவது பிடிக்கலாம். போய் ஊரணியை குழச்சிடாதீங்க, அதை குழப்பினா யாரும் பிடிக்க முடியாது, வீணா போயிடும். ஆனா பாருங்க, இந்த கிணத்தை இந்த ஆம்பளைய கூட்டிட்டு வந்த ஆம்பளை யாரியா? இந்த ஆம்பளை கூட்டிட்டு எங்க நீங்க யாரு? நீ தானோ? இந்த கிணத்துல இந்த ஆம்பளை ஊராம இருக்கணும்னா என்ன வட்டா இது ஊராது? இந்த ஆம்பளைய கூட்டிட்டு வந்து ஆம்பளை யாருன்னு கத்தரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வரும், கண்ணி முத்துனா தெருவுக்கு வருவான்றீங்க. நீங்க வேறங்க, உங்க நாட்டுல வேணா அப்படி இருக்கலாம். பெத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாரு உங்க அப்பா, கூட பிறந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு மானம் கட்ட குடும்பம். நீங்க எல்லாம் வந்து சவுடால பேசுறியா? யாரு ஆத்துக்குறங்க? அப்புறம் நான் வந்திருக்கேன். நீங்க இருங்க, நாங்க நினைச்சதெல்லாம் வேற விதம்ங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க சக்தி, எத்தனை சக்தி இருக்கு, எல்லாத்தையும் அடையணும், அதான் ஆணுடைய சக்தி. நீங்க என்னதான் பண்ணாலும் ஒண்ணும் நடக்காதுங்க. ஏங்க இந்த சக்தி சேர்ந்தா தாங்க உங்களுக்கு ஏதாவது. நீ உங்களுக்கு கிளம்பணும்னா நாங்க சக்தியை கொடுக்கணுமுங்க. உங்களாட்ட இனிமே நானும் இறங்கி பேசிடுறேன். உங்களுக்கு கிளம்பணும்னா நீங்க ஒரு டம்ளர் தண்ணி தூக்கணும்னாலும் உங்களுக்கு நாங்க சக்தியை கொடுத்தாதான் அதை தூக்க முடியும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே பேசாம கவுட்டுக்குள்ள கையை பிடிச்சுக்கிட்டு படுத்துக்க வேண்டியது. நாங்க சக்தியை கொடுக்கறது யாரு? ஆதி பராசக்தியினுடைய வலிமை. அவ வலிமை இல்லைன்னா நீங்க பேசுறீங்க பாருங்க. உங்க ஆத்தா ஆத்தா பிடிச்சு நாக்க இழுத்துக்குவாயா? இந்த பிள்ளை யாரு கூட்டி வந்தது? நானாதான் வந்திருக்கேன். எங்க அப்பா சொன்னாரு, நான் வந்திருக்கேன். நீங்க தான் அலையா இருந்தாடி. சரி, நான் கேக்குறேன், சக்தி நீங்க கொடுக்குறீங்க, எங்கள்ட்ட போயிட்டே இருக்க முடியாது. சரி, காவலுக்கு வந்திருக்கேன். அற்புதமான விஷயம். இப்ப நீங்க சொல்லிட்டு இது வரைக்கும் நான் யார்ட்டா சொல்லாத ஒரு விஷயத்த நீங்க சொல்றேன். இன்னொரு சொல்றேன், சமஸ்தி விஎஸ்டி அப்படின்னு ரெண்டு சக்தி இருக்கு. சமஸ்தினா என்ன, விஎஸ்டினா என்ன? இது என்ன சமஸ்கிருதத்துல உள்ள வார்த்தைகளா இல்ல தமிழ்ல உள்ள வார்த்தைகளா? தமிழ்ல உள்ளதான். இப்ப நீங்க சொன்னீங்களே, பராபரத்திலே பரம் தோன்றி, பரத்திலே சிவம் தோன்றி. சிவம்னா ஆம்பளை, சரி, அதுல சக்தி தோன்றி, அதுக்கப்புறம் தான் பொருள் தோன்ற. சரிங்களா? நான் சொல்றேன், சமஸ்டி விஎஸ்டி அப்படின்னு ரெண்டு சக்தி தோன்றுச்சு. இதுல சமஸ்டி யாரு, விஎஸ்டி யாரு? இதுல யாரு யார தோற்றி வச்சா? இதுல என்ன உற்பத்தி ஆச்சு? உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சு? இது பிரபஞ்ச உற்பவம் தான். பேசுவோமா? பேசுவோம். முடிஞ்சோம். 18 புராணம் இருக்கு, உப புராணம் 18 இருக்கு. இதுல உலகம் உற்பத்தியே
பிரபஞ்ச உற்பத்தி அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. இந்த பிரபஞ்சம்னா எப்படி தோன்றுவிச்சு அப்படின்னா அந்த நூல்ல தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நாரதர் புராணத்துல நாரதர் தான் முதல்ல தோற்றுவிச்சார்னு வருது. விஷ்ணு புராணத்துல விஷ்ணு தான் முதல் தோற்றுவிச்சார். ருத்ர புராணத்துல அவர் தான் அப்படின்னாரு. கந்த புராணத்துல இவர் தான் அப்படின்றாங்க. இந்த புராணத்தெல்லாம் வகுத்தவர் யாருங்க? என்ன படித்தாய், ஏது படித்தாய், நீங்க எந்த நூல் படித்தாலும் யாங்க உன் அறிவுக்கு ஏற்றபடி உன்னுடைய சிந்தனை எவ்வளவு எட்டுகிறதோ உன்னுடைய அறிவை யோசித்து நிதானித்து பேச வேண்டும். முத புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வேணும். அவன் இதை சொல்றான் இவன் அதை சொல்றான்னு பேசக்கூடாது. நமக்குன்னு ஒரு சிந்தனை அறிவு இருக்குன்னா கடவுள் எதுக்கு 6 அறிவு கொடுத்திருக்காரு. அந்த 6வது அறிவை ரொம்ப சிந்தித்து நியாயமாக பேசிக்கணும். இது நடந்திருக்குமா நடந்திருக்காதா, இது இருந்திருக்குமா இருந்திருக்காதா, பிறந்திருக்குமா. அதைத்தான் இப்ப நான் சொன்ன பராபரம்னாவே பெண்ணு தானே, பெண்ணில இருந்து தோற்றுவிக்கப்பட்டவங்க தானே. நான் காவலுக்கு ஒரு விஷயம், நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இடத்துக்கு வந்துட்டீங்க. ஆரம்பத்துல இருந்து அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் ஒரு உங்களுக்கு புருஷன் பார்த்து வந்திருக்கேன். புருஷனா? மாட்டுக்காரன் வறுமையான பாட்டுக்காரன். உங்க லட்சணத்தை சொல்லி பிடிக்கல. புருஷனா? மாட்டுக்காரன் வறுமையான பாட்டுக்காரன். திருப்புகழ் ஏட்டிக்காரன், வேலைக்காரன், எளியவங்க உறவுக்காரன், இறக்கம் உள்ளவனுக்கு காரமா, வள்ளி வங்க வீட்டுக்காரமா, எப்போதுமே வள்ளி வங்க வீட்டுக்காரமா. அழகுன்னா அழகுதான், அறிவுதான் பாட்டுக்காரி. முருகப்பெருமா உனக்கு புருஷன் சொல்லு முன் வார்த்தைகளம்மா, சொல்ல முயற்சி கேளம்மா கேளம்மா. பாட்டுக்கு நாரதர் தானேப்பா? அப்புறம் எப்படி அவர் பாட்டுக்காரு அப்படின்னு அவரை போய் பாட்டுக்காரனா அவர் என்ன ஏட்டுக்காரா? குட்டி கொடுப்பு அத்தா மகமாகி இல்ல இல்ல, நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும். இவங்க அப்பா பிரம்மனுக்கிட்ட அவர் தான் என்னையும் படிச்சிருக்காரு. எனக்கு 6 அறிவு தான் கொடுத்துருக்காரு. இவங்க அம்மா கலைவாணி, அவ தான் நாவல இருந்து தமிழை கொஞ்சமாவது சொல்லிக்கிட்டு இருக்கா. சரிங்களா? இவங்க பாட்டன் யாரு? செல்வத்துக்கே அதிபதி, எல்லாத்துக்கும் அள்ளி கொடுப்ப பாட்டி மகாலட்சுமி. இவரு ஏதாவது பெரிய இடத்து பிள்ளை வேற, பெரியவர் வேற. நான் ஏதாவது வாய்த்து கொடுக்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அவங்கள என்னை சபிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு. எனக்கு தெரியாம என்னை மன்னிச்சுக்கிறீங்க. உங்க பெரிய இடத்து பிள்ளை பெரிய வீட்டு பிள்ளைங்க வந்து வாயை கொடுத்துருச்சு, அதனால என்னை மன்னிச்சுக்கிறீங்க. நான் ஏதாவது பேசினா கூட்டி கொடுப்பதுங்கள் உங்களுக்கு என்ன முருகா இறைவா, உலகத்துல இருக்கக்கூடிய மும்மூர்த்தியில உயர்ந்த மூர்த்தினி. அப்படிப்பட்ட உனக்கு பொண்டாட்டிய வர போற பிள்ளை கொஞ்சம் கூட தெளிவு பெறவில்லை. இந்த ஆரம்பத்துல சொன்னீங்களே மனிதர்கள் தெய்வம் உண்டு, நான் மனிதர்கள் தெய்வம்னு சொன்னேன். இருக்கா இல்லையா? நான் சொல்றேன் ஆமாவா இல்லையா? பிரம்மா படைச்சதா உங்களை சொல்லுங்க பாப்போம். பெக்கிறது தாங்க மனிதர்கள், விலங்குகள், பறவைகள். படைக்கிறது யாரு? கடவுள் யாரு? எல்லாரும் பேசுற பேச்ச நீங்க ஒரு பெரிய ராஜ நடிகை, நீங்க பேசக்கூடாது. இந்த கதாபாத்திரம் என்ன? பிரம்மா படைச்சா நீங்க எனக்கு என்ன வேணும்? தங்கை வேண்டும். அப்ப அவனுக்கு என்ன வேணும்? எவனுக்கு? உங்க புருஷனுக்கு. யாரு புருஷன்? எனக்கு கல்யாணமே ஆகல, எங்க புருஷனுக்குன்றிய? ஆனா உங்களை படைக்கலங்க, உற்பத்தி பண்ணாங்க. உற்பத்தி எப்படி பண்ணனார்? உற்பத்தினா என்ன? படைக்கிறதுனா என்ன? பெக்கிறதுனா என்ன? படைக்கிறது அப்படின்னா பிரம்மன் உருவத்தை கொடுத்துருவார், ஒரு மண்ணை அள்ளி போட்டுருவார், இதுதான் இந்தா அப்படின்னு. அந்த மண்ணு எப்படி வரும் அப்படின்னா ஆண்களுடைய விந்தில இருந்து மண்ணாக வரும் பெண்ணுக்கு. அதுதான் கருவாகி உருவாகி குழந்தை பிறக்கும். இப்ப நான் கருவாகி உருவாகி பிறந்தவளா உங்க அப்பா தோற்றுவிச்சவளா? இல்லை நான் இல்ல. அப்புறம் புரியல. என்னுடைய பிறப்பை பத்தி சொல்லுங்க. வள்ளியினுடைய பிறப்பை பத்தி சொல்லுங்க. நான் கடைசியில சொல்லிட்டு போவா? அதெல்லாம் இல்ல. கடைசியில எப்ப? நாளைக்கா? இப்ப சொல்லுமையா? இருங்கம்மா, நீங்க யாரு? பிறந்தவளா படைக்கப்பட்டவளா தோற்றவி சிருஷ்டிக்கப்பட்டவளா? நீங்க சிருஷ்டிக்கப்பட்டவர்னு சொல்லுங்க, ஏத்துக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், ஆறுமுக சிருஷ்டி உண்டு. என்னன்னா சிருஷ்டி பெரிய மண்ணாங்கட்டி, பெரிய மண்ணாங்கட்டி அடிய அல்பா. மழை பெஞ்சா கரைஞ்சிரும் மண்ணாங்கட்டி. அதுலயாவது அடிக்கலாம்.
நீங்க நினைச்சுக்க நிக்கிறீங்க. திருட்டு நாரத முனியே திருட்டு நாரத முனியே திருட்டு நாரத முனியே திரைப்பட புறத்திடத்தில் நாரத முனியே அறிவில்லா மனசிறுமி அறிவில்ல மனக்கிருமி அடிக்கடி உரைப்பாதை தடுத்தவம் மதிக்கிறார். அடிக்கடி உரைப்பதை தடுத்தவம் மதிக்கிறார். அறிவில்லா மனசிறுமி அப்பாவுக்கு அறிவில்ல, உங்க தாத்தாவுக்கு அறிவில்ல, உங்க பாட்டிக்கு அறிவில்ல, உங்க பாட்டி சூரன அஸ்தமனத்துக்கு முன்னால் சிங்கரா வேலனை வரை செய்து உன்னை செய்யலைனா உன்னை அவங்கள நான் செஞ்சு விட்டுறேன். நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். திருமணம் செய்யாபடி என்ற நாரதமுள்ள அடுத்து பிரம முடிச்சமுள்ள சத்தியம் சத்தியம் இருப்பது பத்தியம் பைத்தியம். போயிட்டு வாமையா பைத்தியா செய்யணும்னு ஏங்க ரொம்ப நாளைக்கு நீங்க உயிரோட இருக்கணும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். போயிட்டு வாங்க ஆசைப்பட்டு உங்க ஆத்தாவை விட வா போங்க. முருகா முகுந்தன் வருகா வேல் பிடித்து வேல் தீர்த்து உங்கள் கால் படிந்து உங்களோடு சேர்ந்து உலக மக்கள் எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டிய ஒரே காரணத்திற்காகத்தான் நாரதர்கிட்ட அப்படியெல்லாம் நடிச்சேன். நடிப்பு. சாவித்திரி அம்மையார் ஏன் இறந்தார்கள் என்று தெரியுமா? தெரியாது. நான் பிறந்தேன், அவர் இறந்தார். நம்ம காட்டி ஒருத்தி நடிக்க வந்துட்டாப்பா அப்படின்னு அதனால வர வேண்டும் இருக்கா. அந்த ஆட்கொள்ள வேண்டும் இருக்கா வர வேண்டும். சேர நாட்டு செங்குட்டுவா. ஹலோ செங்குட்டுவன் என்னன்னு கேட்கணும்பா, அப்பதான் நான் உள்ளர போவேன். செங்குட்டுவன் ஐ லவ் யூ.